வணக்கம் விவசாயிகளே. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஃபர்ஸ்ட் 4 மாசத்துக்கு கரும்புக்கு என்ன மாதிரியான உரங்கள் கொடுக்கணும், எப்படி ஈஸியாக கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு தெளிவான விளக்கத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஃபெர்டிலைசர்ஸ், அதாவது 20க்கு 20, யூரியா, சல்பேட், பொட்டாஷ், அப்படி வரக்கூடிய அந்த 10-26 இந்த மாதிரி வரக்கூடிய உரங்கள் எதுவுமே இல்லாமல் வெறும் வாட்டர் சாலிபிள், நீங்கள் ட்ரிப்பு போட்டிருந்தீங்கன்னா போதும், வாட்டர் சாலிபிள் மூலியமாகவே உங்களோட உரத்தை எல்லாமே கொடுத்துட்டு உங்களுடைய செலவை எந்த அளவுக்கு குறைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தெளிவான விளக்கம் தான் இந்த வீடியோவில் சொல்ல போறோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கரும்பு விவசாயிகள் கண்டிப்பா பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க கங்கடிச்சு கால் மாற தேவையில்லை, கடப்பாறை உப்பு வைக்க தேவையில்லை, நீங்க ஆள் விட்டு உரம் வைக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமுமே இல்லை. நீங்க ஸ்ப்ரே பண்றதுக்கு மட்டும்தான் ஆள் விடணும். மற்றபடி உரங்கள் கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் கூட தேவையில்லை. 2 பேர் இருந்தீங்கன்னா போதும். ஒரு நாளைக்கு 5 to 10 ஏக்கர் வரைக்கும் நீங்கள் உரங்கள் கொடுத்துடலாம். அந்த அளவுக்கு எளிமையான ஒரு முறையை தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போறேன். மறக்காம நம்ம வீடியோவுக்கு புதுசா இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த தகவல் பயனுள்ளதா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். கரும்புல ஸ்டேட் ஃபெர்டிலைசர்ஸ், அதாவது நேரடி உரம் எதுவுமே இல்லாம பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் ஸ்டேட் ஃபெர்டிலைசர்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாங்களா? அதுல என்னென்ன வரும் அப்படிங்கறத இப்ப நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா யூரியா, அப்புறம் சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட், அதுக்கப்புறம் ஜிப்சம் போடுவோம், அதுக்கப்புறம் பொட்டாஸ் போடுவோம், டிஏபி போடுவோம், 20க்கு 20 013 போடுவோம், 10-26-26 போடுவோம், அமோனியம் குளோரைடு போடுவோம், அமோனியம் நைட்ரேட் போடுவோம். இந்த மாதிரி நிறைய உரங்கள் நம்ம மூட்டை மூட்டையா கொண்டு விவசாயிகள் எல்லாமே கரும்பு காட்டுக்கு போடுறோம். அது பாத்தீங்கன்னா கரும்பு காட்டுக்கு கொண்டு வர வரைக்கும் உரக்கடையிலிருந்து நீங்க கரும்பு தோட்டம் வரைக்கும், உங்க தோட்டம் வரைக்கும் ஒரு வாடகை கொடுத்து அதை டிரான்ஸ்போர்ட் கொண்டு வந்துட்டு இருக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதை நீங்களே வைக்க முடியுமா? முடியாது. ஆளுகளை கூப்பிடணும். ஆளுங்க சும்மா வருவாங்களா? இல்ல, காசு கொடுக்கணும். அது போல காசு கொடுத்துடலாங்க. ஆனா அவங்களுக்கு நேரத்துக்கு நேரம் டீ வச்சு கொடுக்கணும், பேட்டா கொடுக்கணும். அப்பதான் நல்லா வேலை செய்வாங்க. நம்ம கொடுக்குற கூலி பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வேலை செய்யறதுக்கு மட்டும்தான். நீங்க எக்ஸ்ட்ரா ஏதாவது கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு நல்ல ஒரு வேலை நடக்கும். இப்போ பாத்தீங்கன்னா இதுல உங்களுக்கு நிறைய இன்புட் வேஸ்ட் ஆகிட்டே போகும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு வேஜஸ்ல வேஸ்ட் ஆகி போகுது, டிரான்ஸ்போர்ட் ஃபீஸ்ல வேஸ்ட் ஆகிட்டு போகுது. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் எது தெரியுங்களா? நீங்க போடுற உரம் ஃபுல்லா அது எடுக்குமா அப்படின்னா இல்ல. ஏன்னா நீங்க திட வரிவில்ல சாலிடா கொடுக்குறீங்க. அது எவாப்ரேட் ஆகலாம், மண்ணுக்கே போயிருமா அப்படிங்கறது முழுசா சொல்ல முடியாது. எவாப்ரேஷன் ப்ராசஸ் மூலமா வளிமண்டலத்துக்கும் போய் நின்னுக்கும். அதுக்கப்புறம் சொல்லுவோம் நம்ம யூரியா கண்டென்ட் அப்படித்தாங்க வரும். என்ன அப்படின்னா யூரியா நீங்க மண்ணுல வச்சிடுறீங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் செடிகள் எடுக்குமானா இல்ல. அது வளிமண்டலத்துக்கு போயிடும், எவாப்ரேட் ஆகி. அதுக்கப்புறம் மழை பெய்யுது பாத்தீங்களா, அப்ப திரும்பியும் யூரியா கண்டென்ட் பூமிக்கு வரும். ஸோ இது ஒரு சைக்கிளா நடந்துட்டு இருக்கும். இதே மாதிரிதான் உங்களுக்கு எல்லா திட வடிவத்தில் இருக்கக்கூடிய உரங்களோட வேலையும் அமைஞ்சிட்டு இருக்கு. இப்ப வேஸ்டேஜும் அதிகமாகுது. ஆனா நம்ம உரச்செலவு அப்படிங்கிறது இப்போ இந்த போர் அடிப்படையில பார்த்தோம்னா நிறைய ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஆளுகள் கூலியும் அதிகம், உரங்களோட செலவும் அதிகம். அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு மூலத்தனம், நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற இடத்துலயே கரும்பு விவசாயிகளுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் டைம் சாகுபடி பண்றீங்க அப்படின்னா அந்த காட்டை அழிக்கிற ஆரம்பிச்சதுல இருந்து, நீங்க இதுக்கு முன்னாடி சாகுபடி பண்ணியிருப்பீங்க பாத்தீங்களா, அந்த காடு அந்த பயிர் செஞ்சதுல இருந்து எல்லாத்தையுமே அழிச்சு பார் பிடிச்சி கரணை நட்டு, இல்ல நாத்து வாங்கி நட்டுனாலும் சரி, கரணை விதைச்சிங்கனாலும் சரி, எது பண்ணாலும் அது வரைக்கும் உங்களுக்கு செலவுங்கிறத இழுத்துட்டு போயிட்டே தான் இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த உரச்செலவு அதுக்கு மேல இழுத்துட்டு போயிட்டு இருக்கும். அப்ப நம்மளுக்கு நல்ல ஒரு லாபம் அப்படிங்கிறது கரும்பு விவசாயிகளுக்கு கிடைக்கிறதே இல்லை. அதனாலதான் கரும்பு நிறைய பேர் ஒமிட் பண்ணிட்டு போயிடுறீங்க. நம்ம ப்ராடக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. நீங்க எவ்வளவு சிம்பிளிஃபைடா உங்க வேலையை முடிக்கலாமோ அந்த அளவுக்கு முடிக்கலாம். ட்ரிப் மட்டும் போட்டிருந்தீங்கன்னா போதும். சொட்டு நீர் பாசனம் உங்க தோட்டத்துல இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா 100க்கு 100% எந்த ஒரு ஆளையுமே விடாம கங்கிடிச்சு கால் மாறுறது எதுவுமே தேவையில்லைங்க. நீங்களே எல்லா வேலையும் முடிக்கலாம். 2 பேர் இருந்தீங்கன்னா போதும். நீங்க 10 ஏக்கரா சாகுபடி பண்ணீங்கன்னாலும் சரிங்க. 2 பேர் இருந்தீங்கன்னா 2 நாள்ல நீங்க எல்லா ஏக்கராவுக்கும், உங்க 10 ஏக்கரா தோட்டத்துக்குமே உரங்கள் கொடுத்துடலாம். இப்ப இதுல ஃபர்ஸ்ட் 4 மாசத்துக்கு நம்ம என்ன உரம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் 4 மாசம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு பயிருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காலம். நீங்க என்ன மாதிரி என்ன வகையான பயிர் சாகுபடி பண்ணீங்கனாலும் சரிங்க, ஃபர்ஸ்ட் 4 மாசம் அப்படிங்கிறது தான் உங்களுடைய ஈல்ட நிர்ணயம் செய்யும். அதனால ஃபர்ஸ்ட் 4 மாசத்துல எந்த ஒரு தயக்கமும் நீங்க காட்டக்கூடாது. கொடுத்துக்கிட்டே இருங்க. மந்த்லி ஒரு டோஸ்,
நான் வந்து என்னடா இப்படி சொல்றேன் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்காதீங்க. மந்த்லி ஒரு டோஸ். இப்ப நம்ம சொல்றக்கூடிய ஒரு ப்ராடக்ட் இருக்குங்க, அதோட எஸ்டிமேஷன் நான் வந்து சொல்றேன் எவ்வளவு ஆகும் அப்படின்ட்டு. நீங்க ஒரு முறை ஒரு ஏக்கராவுக்கு நீங்க உரங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 10,000 ரூபாய் செலவாகுதுன்னு வைங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5,000 ரூபாய் தான் செலவாகும். அப்படியே ஆஃப் த பிரைஸ் ஆகும். இதையே நீங்க 4 மாசம் தொடர்ந்து கொடுக்குறீங்க அப்படின்னா எவ்வளவு ஆகும்? 40 to 50,000 வரைக்கும் செலவாயிரும். ஆள் கூலி வேற இருக்கு, சரிங்களா? அதனால 40 to 50,000 வரைக்கும் செலவாகும். நீங்க அதை ஒரு 30,000த்துல முடிக்கல முடியும் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்? அதுக்கான ஒரு ரெக்கமெண்டேஷன் தான் இது. இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு ஒரு மருந்து சொல்றேன். இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுடைய கரும்போட வளர்ச்சியை வந்து பூஸ்டப் பண்ணி கொடுக்கும். அது என்ன அப்படின்னா ஜம்போ. நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய விவசாயிகள், வாழை சாகுபடி பண்ணிட்டு இருக்க விவசாயிகள் எல்லாத்துக்குமே இது தெரியும், இந்த ஜம்போ. ஒரு சில பேர் இப்போ வந்து நம்ம கரும்புக்கும் வாங்கிட்டு இருக்காங்க. கரும்புக்கு நம்ம இன்னும் ஃபுல் ஃபிளட்ஜா இறங்கல, இப்போ நம்ம அதை பண்ணிட்டு இருக்கோம். கரும்பு விவசாயிகள் எல்லாம் தயவு செஞ்சு இந்த மருந்தை யூஸ் பண்ணி பாருங்க. எந்த அளவுக்கு ரிசல்ட்ஸ் கொடுக்க அப்படிங்கிறது நீங்க யூஸ் பண்ணா மட்டும்தான் தெரியும். ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னேன்? ஜம்போ யூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் KBCA டெக்னிக்னு ஒன்று வரும். இதுல வந்து உங்களுக்கு கால்சியம், போரான், பொட்டாசியம் நைட்ரேட் வந்து வந்துடும். அது வந்து ஏக்கருக்கு வந்து 1 லிட்டர். ஜம்போ 1 லிட்டர். அது போக நம்ம வந்து ஆல் 25 ஒரு பக்கெட் கொடுக்குறோம் பாத்தீங்களா? ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல 10 கிலோ மட்டும் கொடுங்க போதும். இனிஷியல் ஸ்டேஜ் காரணம் எல்லாம் போட்டீங்க அப்படின்னா ஒரு 15 to 20 நாள் ஆனதுக்கு அப்புறம் முளைச்சு வெளியே வந்துடும்ல, அப்ப வந்து 10 கிலோ வந்து கொடுத்தீங்கன்னாவே போதுங்க. இப்போ வந்து உங்களுக்கு அப்ராக்சிமேட்டா எவ்வளவு ஆகும் தெரியுமா? ஒரு 5,000 rupees வந்து உங்களுக்கு ஆகுங்க ஒரு ஏக்கருக்கு. இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் உரச்செலவு. நீங்க வேற எதுவுமே பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் இதை மட்டும் கொடுத்தீங்கன்னாவே போதும், நல்ல ஒரு வளர்ச்சி வந்து கிடைக்கும். இதுக்கு நான் கேரண்டி. இதுதான் ஃபர்ஸ்ட் மாசத்துக்கு. ஃபர்ஸ்ட் மாசத்துக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னா 10 கிலோ ஆல் 25, 1 லிட்டர் ஜம்போ, 1 லிட்டர் ரீமர். இது கொடுத்து ஒரு வாரத்துல ஏக்கருக்கு 2 கிலோ ஹியூமிக் வந்து கொடுத்துருங்க. உங்களுக்கு வேற அப்பதான் நல்லா வளர்ச்சி அடையும், சரிங்களா? நம்ம ஒரு மாசத்துல வந்து இந்த டோஸ் கொடுத்துறோம். கொடுத்து ஒரு வாரத்திலேயே ஹியூமிக் வந்து கொடுத்துட்றோம். 2வது மாசம் என்ன கொடுக்குறோம் அப்படின்னா இதே டோஸ் தான். 10 கிலோ ஆல் 25, 1 லிட்டர் ஜம்போ, 1 லிட்டர் ரீமர். இதை வந்து கொடுத்துருங்க. இந்த டைம்ல ஸ்ப்ரேயிங் வந்து கொடுப்போம். ஸ்ப்ரேயிங்க்கு என்ன கொடுக்கலாம் அப்படின்னா ஜெட் ஸ்டார் அப்படிங்கிற டேப்லெட்டுங்க. இதுல வந்து உங்களுக்கு ஜிங்க் வந்துடும், பொட்டாசியம் வந்துடும், பாஸ்பரஸ் வந்துடும், ஹியூமிக் வந்துடும். இப்ப வெளுத்து போகுது பாத்தீங்களா? அதெல்லாம் கருப்பு திரும்பிடும், வேரும் வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சிடும். பொட்டாசியம் பாஸ்பரஸ் இருக்குங்காட்டி அந்த கணுவோட கேப் இன்க்ரீஸ் ஆகும், கணுவும் நல்லா உருண்டை சைஸ்ல மாறிட்டு வந்துடும். இது 2வது டோஸ் 2வது மாசத்துக்கு. 3வது மாசத்துக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னா நம்மள்ட்ட கோல்டு அப்படிங்கிற ஒரு லிக்விட் வரும். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அமினோ ஆசிட், பல்விக் ஆசிட் அப்படிங்கிற இந்த அமிலங்கள் எல்லாம் கலந்து வந்திருக்கும். ஸோ இது வந்து ஏக்கருக்கு வந்து 2 லிட்டர். அதுக்கப்புறம் வந்து ஜம்போ வந்து 1 லிட்டர். KBCA டெக்னிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ரீமர் வந்துட்டு 1 லிட்டர். இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா 1261 அப்படிங்கிற வாட்டர் சாலுபிள் ஃபெர்டிலைசர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஏக்கருக்கு வந்து 10 to 15 கிலோ வரைக்கும் ஆட் பண்ணிக்கோங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு வேர் வளர்ச்சியை இன்னும் இன்டியூஸ் பண்ணி கொடுக்கும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல வேரோட்டம் அமைய ஆரம்பிக்கும். இந்த சமயத்துல போத்துக்கள் ஆரம்பிக்கும் பாத்தீங்களா? போத்து வரக்கு அந்த சைட்ல பயிர் வந்து கிளம்பிட்டு வரும் பாத்தீங்களா? அந்த கிளப்புகள் எல்லாமே நல்ல முறையில வளர ஆரம்பிக்கும். இது வந்து 3வது டோஸுங்க. 4வது டோஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் ஆல் 25 தான். ஆல் 25 வந்து இந்த டைம் வந்து 20 கிலோ வந்து கொடுத்துருங்க. 4வது மாசத்துக்கு 20 கிலோ. ஜம்போ வந்து 2 லிட்டரு. KBCA டெக்னிக் வந்துட்டு 1 லிட்டர். இதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு ரிசல்ட்ஸ் 4 மாசத்துல 7 மாசத்துல இருக்கக்கூடிய கரும்போட சைஸ் வரைக்கும் வந்துருங்க. நல்ல ஹைட் வரும், நல்ல உரல வரும், கணுவுக்கு கணுக்கு இருக்கக்கூடிய கேப் எல்லாமே இன்க்ரீஸ் ஆயிரும். இந்த 4 மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 2 மாசத்துக்கு ஒருக்கா உரம் கொடுத்தீங்கன்னாவே போதும். இடையில ஏதாவது ஒரு டைம் மட்டும் நீங்க யூரியா வேணா கொடுக்குறங்க வாட்டர் சாலிபிள் அப்படின்னா கொடுத்துக்கலாம். என்னோட ரெக்கமெண்டேஷன்ஸ்ல யூரியா நான் கொடுக்கவே சொல்ல மாட்டேன். உங்களுக்கு சரி ஒரு மாசம் ஏதாவது கேப்ல வந்து கொடுத்துடலாம் அப்படின்னா யூரியா மட்டும் கொடுத்துக்கலாம். இதுதான் ஃபர்ஸ்ட் 4 மாசத்துக்கு நீங்க கொடுக்க வேண்டியது. இனி வரக்கூடிய எபிசோட்ஸ்ல எல்லாமே உங்களுக்கு அடுத்து வெயிட் இன்க்ரீஸ் பண்றதுக்கு என்ன கொடுக்கலாம் கரும்புக்கு அப்படின்னு வந்து நான் சொல்லிடுறேங்க. இந்த ஃபர்ஸ்ட் 4 மாசத்துக்கு தயவு செஞ்சு சொல்றேன், ஆல் 25, 1261 வாட்டர் சாலிபிள், ஜம்போ, ரீமர், கோல்டு, அதுக்கப்புறம் ஜெட் ஸ்டார். இதுலயே உங்களுடைய எல்லா வளர்ச்சிக்கான தேவைகளும் அடங்கி இருக்கு. தயவு செஞ்சு யூஸ் பண்ணி பாருங்க. இந்த ப்ராடக்ட் எல்லாம் வேணும் அப்படின்னா மேல தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் கால் பண்ணுங்க, நாங்க உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வீடியோஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கரும்புக்கு எப்படி நடவு செய்யணும், எப்படி களைக்கொல்லி அடிக்கணும், எந்தெந்த ஸ்டேஜுக்கு எந்தெந்த களைக்கொல்லி அடிக்கணும்னு வந்து சொல்லியிருக்கோம். மறக்காம போய் அதையும் செக் பண்ணி பாத்துக்கங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.